எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் தந்த ஜீவன் சுகம் பெறனுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படி, உம்மை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், நாங்கள் தியானிக்க போகிற உடைய வார்த்தை அனைத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாரும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதாக உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமென், ஆமென். உண்மையான நேரத்திலும் சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படி எல்லாரும் ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம், காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் எபேசியரின் புஸ்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் வேத பாடமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த எபேசியரின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு அவன் எழுதுகிற இந்த நிருபத்தில் இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து அவர் இந்த முதல் அதிகாரத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்திலே ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்று நாம் பார்த்தோம். 4வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்தின் முதற் பகுதி வரைக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவானவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 13ஆம் வசனத்தின் பிற்பகுதியும் 14வது வசனமும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் என்று இங்கே இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, நாம் கடந்த வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5-6வது வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை சுவிகார புத்திரராக அவர் முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். சுவிகார புத்திரராக கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்கும்போது 7வது 8வது வசனங்களிலே நாம் பார்ப்போமானால் நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். 7வது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7-8வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதையே பொது மொழிபெயர்ப்பிலே நாம் பார்ப்போமானால், இந்த பொது மொழிபெயர்ப்பு, இப்பொழுது இருக்கிற பொது மொழிபெயர்ப்பு சொல்லும்போது, கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் பலத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருகச் செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இங்கே இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையில மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. அதைத்தான் இங்கே நாம் சிந்திக்க போகிறோம். கிறிஸ்துவின் மூலமாக தேவனானவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? மீட்பு. மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த மீட்பு என்கிற இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆதி காலங்கள்ல, ரோமர்களுடைய காலங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா,
கிரேக்க ரோம வழக்கத்தின்படி அடிமை வியாபாரங்கள் அந்த காலங்களில் இருந்திருக்கிறது. அடிமை வியாபாரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களா, சந்தையில அடிமைகளை கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை என்ன பண்ணுவாங்களா, விற்பாங்களாம். அடிமைகளை விற்பார்கள். அப்படி அடிமைகளை விற்கும் பொழுது என்ன நடக்குமா, அந்த அடிமையை வாங்குகிறவர்கள், அடிமையை வாங்க வருகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டே வருவாங்க. அவங்க அந்த பார்க்கிற அந்த அடிமைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய உடல் தகுதிக்கு ஏற்ற, அவருடைய திறமைக்கு ஏற்றபடி அவங்களுக்கு வந்து விலை நிர்ணயித்து இருப்பாங்க. நல்ல திடகாத்திரமா இருக்கிறான்னா அவனுக்கு கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். நல்ல திறமைசாலியா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். அப்போ வாங்க வருகிறவர்கள் எப்படி வாங்குவாங்கன்னா, தங்களிடத்துல எவ்வளவு பணம் இருக்கிறதோ, தங்களால எவ்வளவு பொருள் கொடுத்து அந்த அடிமையை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பணம் கொடுத்து அல்லது விலை கொடுத்து அந்த அடிமையை அவர்கள் மீட்டு கொண்டு போவாங்க. சரிங்களா? அப்போ இந்த தங்களிடத்துல எந்த அளவுக்கு பணம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பணம் கொடுத்து அந்த அடிமையை அவர்கள் மீட்டு எடுப்பாங்க. இப்போ இந்த சம்பவத்தை அப்படியே கொஞ்சம் நம்ம வாழ்க்கைக்கு திருப்புவோமானால், நாமும் கூட பாவத்தினாலும் சாத்தானினாலும் நியாய பிரமாணத்தினாலும் அடிமைப்பட்டு கிடந்தோம். பாவத்தில் அடிமைப்பட்டு கிடந்தோம். நம்ம வேதம் சொல்லும் போது ரோமரின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அடிமைத்தனத்தை குறித்து அவர் பேசுறார். வாசிங்க, ரோமர் 5:21 என்ன சொல்லுது பாருங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, பாவம் நம்மை ஆண்டு கொண்டதான். ஆண்டு கொண்டது அப்படின்னா நம்ம அடிமையா மாறிட்டோம். எதற்கு அடிமை, எப்படிப்பட்ட அடிமையா மாறணும் தெரியுங்களா? நான் பாவத்துக்கு, பாவம் என்னை மரணத்துக்கு ஏதுவாக என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அதனாலதான் பைபிள் சொல்றது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இந்த பாவம் என்ன அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. எதுக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்கு தெரியுமா? மரணத்துக்கு ஏதுவாக. நான் விடுவிக்கப்படாமல் போவேனானால் அடுத்தது என்னுடைய முடிவு மரணம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான அடிமைத்தனத்திலே, பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருந்தோம். பாவத்தின் அடிமைத்தனத்துல மரணத்துக்கு ஏதுவாக நாம் இருந்தோம். இரண்டாவது பாருங்க, லூக்காவின் புஸ்தகம் 13 வருவீர்களானால், அங்கே ஒரு அம்மாவை வேதம் சொல்லுகிறது. அவங்க தேவாலயத்திற்கு வந்தார்கள், கூனியா இருந்தாங்க, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாங்க. இதுவரைக்கும் உலகம் அவங்களை பார்க்கும்போது அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டிருக்கோம். ஐயோ பாவம், அம்மா எவ்வளவோ நிமிரக்கூடாத கூனியா இருக்கிறாளே அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்து பரிதாபப்பட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னால ஒரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவளை பார்க்கிறார். அந்த அம்மாவை பார்த்து அவளை அழைத்து, வேதம் சொல்லுகிறது, அவளை அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில், அதாவது 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்றாரு, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அந்த அம்மா 18 வருஷம் இதே வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கூனியாக எந்த விதத்திலும் நிமிர முடியாம, இதுவரைக்கும் அவ யாரையும் முகத்தை பார்த்திருப்பாள தெரியல, காலத்தான் பார்த்து நடந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை மற்றவர்களுடைய பார்வைக்கு அது பலவீனம். ஆனா ஆண்டவர் பார்த்த பார்வை எப்படிப்பட்ட தெரியுமா? அந்த அம்மாவை பார்த்து அவங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது 16வது வசனத்துல சொல்றாரு, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவரை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று சொல்கிறார். அப்ப பிசாசு கட்டி வைத்திருக்கிறார். 18 வருஷம் கட்டி வச்சிருக்கிறார். எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனியாக அவருடைய வாழ்க்கையில அவருடைய நன்மைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவள். பார்க்கிறவர்களுக்கு கேலியாய் இருந்தது. அவருடைய வாழ்க்கை அநேகருக்கு வேடிக்கையாக இருந்திருக்கலாம். அவருடைய நடக்கிற பொழுது அந்த அம்மாவுடைய ஒவ்வொரு செய்கையும் வேடிக்கையாக இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் இவ்வளவு பரிதாபமா பார்த்திருப்பாங்க. ஆனா
இது எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? சாத்தான் அவளை 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருந்தான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவளை விடுதலையாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இது மூணாவது பாருங்க, நியாயப்பிரமாணமும் சில நேரங்கள்ல நம்மை அடிமைப்படுத்தி வைக்கிறது. சில நேரங்கள்ல எல்லாமே நியாயப்பிரமாணம் நம்மை அடிமைப்படுத்தி வைக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும், நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். பாருங்க, நியாயப்பிரமாணம் நம்மை அடிமைப்படுத்தி வைக்கிறது. எப்படி அடிமைப்படுத்தி வைக்கிறது? அந்த நியாயப்பிரமாணத்தை நான் முழு மனதோட முயற்சி செய்து அதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறேன். பைபிள் சொல்லுது பாருங்க, நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு வருகிறான் ஒரு மனுஷன். நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு வருகிறான். அப்படி கை கொண்டு வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டாரு. உடனே இந்த நியாயப்பிரமாணம் என்ன தீர்ப்பு சொல்லுது தெரியுமா? நீ முற்றிலும் தவறிவிட்டாய். அப்போ ஒவ்வொரு நாளும் நியாயப்பிரமாணம் மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனம். இதெல்லாம் அடிமைத்தனத்துல இருக்கும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால இந்த அடிமைத்தனத்திற்கு நம்மை கொண்டு போனது யார் தெரியுமா? சாத்தான். அவன் ஒரு விலை கேட்கிறான். இந்த அடிமையை மீட்டெடுக்க வேண்டுமானால் ஒரு விலை கொடுக்கணும். பாருங்க, இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்களும் நானும் அடிமைகளை போல சங்கிலிகள்ல கட்டப்பட்டு, வியாதிகளில் கட்டப்பட்டு, பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம். என்னை மீட்டெடுக்க யார் இருக்கிறாங்களா நம்ம ஏங்கி நிற்கும் போது இயேசு வர்றார். அவர் வந்து நம்ம பக்கத்துல நின்று நம்மளை பார்க்கிறார். நம்மளை பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஒவ்வொருத்தருடைய திறமைக்கும் அவனுடைய தகுதிக்கு ஏற்றபடி விலை நிர்ணயிக்கப்படும். இப்போ பாருங்க, நம்ம தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது நம்ம தகுதி என்ன தெரியுமா? ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம எந்த மாதிரி தகுதி உள்ளவர்களாய் வாழ்கிறோம் என்று சொல்லி அவர் அங்க சொல்றார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம தகுதியை மறந்து போறோம். நம்ம தகுதி மறந்து போறோம். என் தகுதி என்ன, நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல சொல்லுகிறது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நான் பெரிய பலசாலி, எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்து என்னை காப்பாத்திடலாம் அப்படின்னு அவர் நினைக்க முடியல. காரணம் தெரியுமா? நான் எப்படி இருக்கிறேன்? பலனற்றவனாய் இருக்கும் போது எனக்காக இயேசு தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பலனற்றவன். எந்த ஊர்லயாவது பலனற்றவனை யாராவது அடிமை இவன் எனக்கு வேணும்னு ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா இயேசு ஏற்றுக்கொண்டார். 2வது பாருங்க, 8வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நீதிமான் அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் பரிசுத்தவான்க, அவருக்காக நான் மரிக்கிறேன், அதெல்லாம் வேதம் சொல்லுது. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனா இருக்கிறான், அவனுக்காக ஒருவேளை யாரோ ஒருத்தர் மரிக்க துணியலாம். ஆனா நான் எப்படி இருந்தேன்? நான் பாவிகளாய் இருக்கையில். அப்போ 2வது தகுதியும் நான் இழந்துட்டேன். என்ன தகுதி? நான் பரிசுத்தவானாய் இருந்ததுனால கிறிஸ்து என்னை மீட்டெடுக்கல, நான் பாவியாய் இருந்ததுனாலதான் மீட்டெடுத்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்கள்ல இயேசுவின் இடத்துல வந்த பிரச்சனையில ஒண்ணு என்ன தெரியுமா? இவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறார். இயேசுவை பத்தி குறை சொன்னாங்க. ஆனா அப்ப இயேசுவை என்ன சொல்றாரு தெரியுமா? நான் நீதிமானே அல்ல, பாவியை தேடி வந்தேன்னு தான் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பரிசுத்தவான தேடி இல்ல, பாவியை தேடி வந்தார். காரணம் தெரியுமா? அந்த பாவிக்கு தான் மீட்பு தேவை. இன்னைக்கு நான் பாவியா இருந்தேன். பைபிள் சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார்.
மூன்றாவது பாருங்க, என்னுடைய தகுதி என்ன? முதல்ல நான் வந்து பலன் இல்லாதவனா இருக்கிறேன். ரெண்டாவது நான் பாவியா கிடக்கிறேன். மூன்றாவது நான் எப்படி இருக்கிறேன் தெரியுங்களா? 10வது வசனம் சொல்லுகிறது, நான் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். அப்ப மூணாவது தகுதியை நான் இழந்துட்டேன். அவரிடத்துல நான் நேசம் வச்சு அவருக்கு நான் பிரியமானவனா இருந்து அவர் என்னை மீட்டெடுத்தாரா? இல்ல, நான் எப்படி இருந்தேன்? சத்துருவா இருந்தேன். சத்துருன்றவன் யாரு, எப்படி இருப்பான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த சத்துருவும் நம்ம நல்லா இருக்கணும்னு யோசிக்க மாட்டான். எந்த சத்துருவும் இவங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு யோசிக்க மாட்டான். எந்தெந்த வகையில இவங்களுக்கு தீங்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறவன் தான், அவனுக்கு பேர் தான் சத்துரு. அப்ப நான் எப்படி இருந்தேன் ஆண்டவருக்கு அப்படின்னா, நான் அவருக்கு சத்துருவா இருந்தேன். அவருக்கு நான் நன்மையே செய்யல. அவரை சிலுவையில் அறையிறதுக்கு வேணா துணிஞ்சு நிக்கிறேன் இல்ல. இன்னைக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் என்ன செய்யுதுன்னா, இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு விரோதமாய் சத்துருவாக நான் இருந்த பொழுது, பைபிள் ரொம்ப அருமையா சொல்லுது பாருங்க, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒதுங்கி அதெல்லாம் வரமாட்டேன். நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். நான் அவர் முகத்தையே பார்க்க மாட்டேன். அப்படி ஒதுங்கி போனா அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சொந்த குமாரனை மரணத்தில் ஒப்பு கொடுத்து என்னை கொண்டு வந்து அவரோட ஒப்புரவாக்கி கொள்ளுகிறார். அப்பா, உன்னுடைய பாவத்திலிருந்து, உன்னுடைய பலவீனத்திலிருந்து, உன்னுடைய அந்த சத்துருவான அந்த குணத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து என் பிள்ளையே உனக்காக பலியா கொடுத்து நான் உன்னை மீட்டெடுத்து இருக்கிறேன். நீ எனக்கு சொந்தம்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, பாவத்துல பலனற்றவனாய் சத்துருவாய் நான் அங்க நிக்கிறேன். இயேசு வந்து பார்க்கிறாரு, இவனுக்கு என்ன விலை கொடுத்து வாங்கிறது, இவனுக்கு எவ்வளவு விலை கொடுக்கணும் யோசிக்க அங்க விலை நிர்ணயிக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஒரு உயிர் கொல்லப்பட வேணும், எனக்காக ஒருவர் மரிக்க வேணும். அப்பதான் நான் மீட்கப்பட முடியும். உலக மனிதன் பணம் கொடுத்து வாங்கலாம், ஆனா உயிரை கொடுத்து ஒருத்தனும் வாங்க மாட்டான். ஆனா இயேசு செய்தார், உயிரை கொடுத்து என்னை மீட்டெடுத்தார். ஏன் தெரியுமா? அந்த ஒரு வார்த்தை மிக முக்கியமானது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. எதனால என்னை மீட்டெடுத்தார் தெரியுமா? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். அதை வந்து பொதுமொழி பெயர்ப்புல சொல்லும் போது என்ன சொல்ல தெரியுமா? அருள் வளம். அது அவருடைய அருள் வளம் மிகுந்ததா இருக்குதா? நிறைய அருள் அவரிடத்துல இருக்கிறது. கிருபை அவர்கிட்ட நிறைய பெருத்து போயிருக்கிறது. பணம் நிறைய பெருத்து போயிருச்சு, பணம் கொடுத்து வாங்கிடலாம். ஆனா அவர்கிட்ட இருந்தது கிருபை. அது பெரிய, அதாவது என்ன சொல்றது, கிருபை அவரிடத்துல பூரணமாய் இருந்தது. ஐஸ்வர்யத்தின்படியே அந்த இயேசு என்ன பண்ணாரு பாருங்க, நமக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். இப்ப நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம்? கிருபையின் ஐஸ்வர்யத்தினால. அவர்கிட்ட இருந்த அந்த கிருபை, பெரிய கிருபை, தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இப்ப பாருங்க, மீட்டெடுத்தவர் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். மகனே, மகளே, நீ மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறாய், அதை நீ மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கிருபை, எந்த கிருபை? பாவத்துல கிடந்தேன், பலவீனமா இருந்தேன், சத்துருவா இருந்தேன், அடிமைத்தனத்துல இருந்த என்னை அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்த ஆண்டவரை, அந்த கிருபையை நான் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, சகல ஞானத்தோடும், அவரே நமக்கு ஞானமா இருக்கிறாரு, சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அதை நம்மிடத்திலே அவர் என்ன செய்யறாரா? பெருக பண்ணுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உங்க கிருபைய, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நான் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா? ஏன்னா நமக்கு அது தெரியல. நான் பாவியா கிடந்தேன்,
நான் பலவீனமா இருந்தேன், நான் சத்துருவா இருந்தேன், அவர் மீட்டெடுத்தார். சாதாரணமான மீட்பு அல்ல, தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் காலை பிடிச்சுக்கணும். என்ன பண்ணோம்? அவர் காலை பிடிச்சுக்கணும். அப்பா, நான் இந்நேரம் அழிஞ்சு போயிருப்பேன்ப்பா, இந்நேரம் என்னுடைய அடிமைத்தனத்துல நான் என்னைக்கோ மறித்து போயிருப்பேன்ப்பா, இந்நேரம் என்னுடைய வாழ்க்கை என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கோம். ஆனா இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கும்படி உங்களையே எனக்காக பலியா கொடுத்தீங்களே, அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நான் இன்னும் அதிகமாய் அறிந்து கொண்டு உமக்கு நன்றி உள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய பாதத்தை பிடிச்சுக்கணும். அதுக்கு தான் அவர் நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு தான் நமக்கு அவர் புத்தி கொடுத்திருக்கிறாரு. புரிந்து கொண்டு வாழ வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவரை துதிக்கிறதுக்காக அவர் ஏற்படுத்தின வாழ்க்கை, அவரை புகழறதுக்காக ஏற்படுத்தின வாழ்க்கை. ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் போறேன் அப்படின்னு போற வாழ்க்கை இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்று தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? மகனே, மகளே, நீ அடிமைத்தனத்துல கிடந்த உன்னை நான் மீட்டெடுத்திருக்கிறேன். கிருபையின் ஐஸ்வர்யத்தினால உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். அதை நீ இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள உனக்கு ஞானத்தையும் புத்தியை நான் கொடுக்கிறேன். அதன் மூலமாக அதை உணர்ந்து கடவுளுக்கென்று பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறாரு, உனக்கு நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் கிருபையினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நான் பாவியாக கிடந்தேன்ப்பா, நான் சத்ருவா கிடந்தேன். என்னுடைய வாழ்க்கையில நீர் எனக்கு உம்முடைய ரத்தத்தையே சிந்தி என்னை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை எனக்காக சிந்தினீங்களப்பா. உலக மனிதனா இருந்தா பணம் கொடுத்து மீட்க பார்த்திருப்பா. ஆனா நீர் உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால உண்மையே எங்களுக்காய் பலியாய் ஒப்பு கொடுத்தீரப்பா. இயேசுவின் சிலுவை கொஞ்சம் அப்படியே நம்முடைய கண் முன்பாக கொண்டு வருவோம். 33 வயது வாலிபன் நிர்வாண கோலமாக எல்லாரும் பார்த்து ஏளனமாய் பேசின ஒரு கூட்டம் உண்டு, வன்மத்தோடு பேசின ஒரு கூட்டம் உண்டு, அவரை வேடிக்கையாய் பேசின ஒரு கூட்டம் உண்டு. அத்தனை பேருக்கும் நடுவுல அவமான சின்னமான சிலுவையில இயேசு தோங்கினார். அது எதற்காக? அவரிடத்துல பாவம் இல்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் போது திரும்ப வையல. அவர் எவ்வளவு நல்ல குணம் படைத்த பூரண சர்க்குணரான ஒரு இயேசு எனக்காக உனக்காக தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி சிலுவையில் அவர் தூக்கினார். பவுல் சொல்லும்போது சொல்றான், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர். ஐயோ, என் பிள்ளை நான் எப்படி கொடுக்க முடியும்? இவன் நல்லவனா இருந்தாலும் பரவாயில்ல, இவன் பாவியா இருக்கிறானே, இவன் பலசாலியா இருந்தாலும் பரவாயில்ல, இவன் பலவீனனா இருக்கிறானே, இவன் எனக்கு நண்பனா இருந்தாலும் பரவாயில்ல, இவன் எனக்கு சத்துருவா இருக்கிறானே, இவனுக்காக நான் எப்படி என் பிள்ளைய கொடுப்பேன் அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே நமக்காக கொடுத்தவர். இந்த இரவு நேரத்துல அவருடைய காலை பிடிச்சிங்கப்பா, இதுக்கு நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவன் அல்ல ஆண்டவரே, நான் இன்னும் அறிந்து கொள்ளணும், இன்னும் அந்த கிருபையை நான் அறிந்து கொள்ளணும், இன்னும் அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நான் உணர்ந்து வாழ ஆண்டவரே, நீர் எனக்கு ஞானத்தையும் புத்தியை இன்னும் அதிகமா பெருகப்படுங்கப்பா. எனக்கு அதை புரிந்து கொள்றதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. அந்த கிருபையை நான் புரிந்து கொள்ள எனக்கு ஞானம் தாங்க. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க. அவர் நம்மை மீட்டு எடுக்கலைன்னா இந்நேரம் நாம் அழிந்து போயிருப்போம், பாவத்துல கிடந்திருப்போம், சாபத்துல கிடந்திருப்போம். ஆண்டவர் நம்மை மீட்காம போயிருந்தா நம்முடைய வியாதியில நாம் அழிந்து போயிருப்போம். நம்மை மீட்டெடுத்த கர்த்தர்
ஜீவன் கொடுத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னும் அதிகமாய் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அடிமைகளாய் கிடந்தோம்ப்பா, பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம், பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம், நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். எல்லா விதத்திலும் நாங்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருந்தோம்ப்பா. இந்த அடிமைகளை மீட்டெடுக்கும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்தீரே. அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய், அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்திற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய், அதை இன்னும் போற்றி மேன்மைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழும்படி எங்களுக்கு உங்களுடைய கிருபையை தாங்க, ஞானத்தை தாங்க, புத்தியை தாங்க. அது இன்னும் அதிகமாக எங்களிடத்துல பெருக கிருபை செய்து. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காகவே துதிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நன்றி உள்ளவர்களாய் வாழட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.